நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஜியோமார்பாலஜியில லித்தோஸ்பியர்ல நடக்கக்கூடிய எக்ஸோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ் பத்தி பேசணும். எக்ஸோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது we talked about what erosion, weathering and deposition இல்லையா? அதுல பிரைமரியா நம்ம பேசுனது fluvial landforms. Fluvial erosion means erosion due to river, actually very specifically rivers, not just water. ஏன்னா நாம இங்க வந்துட்டு இன்னொரு வாட்டர்னால நடக்க போற எரோஷனை பார்க்க போறோம், கடல் தண்ணி of course, ரைட்டா? அதனால fluvial landform அப்படிங்கிறது not just water, it is made by rivers. நதிகள் உருவாக்கக்கூடியதை fluvial landforms அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துட்டோம் இல்லையா? ஓரளவுக்கு என்னென்ன எரோசிவ் லேண்ட்ஃபார்ம் இருக்கு, என்னென்ன டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். எரோசிவ் லேண்ட்ஃபார்ம் அப்படிங்கும்போது எனி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட்? alluvial fan is not an erosive landform, it is a depositional landform. Yes, வேற டவுன் கட்டிங் அப்படிங்கிறது அதோடைய ஃபீச்சர், அதோடைய நேச்சர். அது லேண்ட்ஃபார்ம். கார்ஜஸ், ஆக்ஸ்போ லேக், குட். கேனியன்ஸ், எஸ், போத் deposition and erosion ரெண்டு நாளையுமே நடக்கக்கூடியது. வேற meandering is due to both erosion and deposition. சொல்லுங்க. rills, yes, very good. அப்போ நம்ம போன வாரம் வந்து ஒரு ஆர்டர் பார்த்தோம் இல்லையா? splash erosion, sheet erosion, rill erosion, very good. வேற depositional landforms, floodplain, natural levees, one famous estuary, okay, delta is the most famous, most need to know landform, ரைட்டா? ஃபைன். இப்போ இந்த ரிவருடைய லைஃப் டைம் எல்லாமே பார்த்தோம், யங், மெச்சூர், ஓல்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பத்தி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பத்தி கேட்பாங்க. ரிவருடைய பேட்டர்ன்ஸ் பத்தி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ரிவர் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது ஏன் ஃப்ளோ ஆகுது, அப்படி ஃப்ளோ ஆகுறதுனால அதுக்கு என்னென்ன நேச்சர்ஸ் நம்ம வந்து அதுக்கு ஆட்ரிபியூட் பண்ண போறோம், இதெல்லாமே பார்ப்போம். ஸோ இன் ஜென்ரல் ஒரு நதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கீழே இருக்கக்கூடிய ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி தான் என்னன்னா அது ஃப்ளோ ஆகும், ரைட்டா? சில நேரங்கள்ல ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ளோ ஆகாது. உதாரணத்துக்கு நான் இப்போ இது ஒரு லேண்ட்ஃபார்ம் அப்படின்னா அந்த லேண்ட்ஃபார்ம் இந்த பக்கம் சாச்சேன் அப்படின்னா தண்ணி வந்து இந்த பக்கமா ஃப்ளோ ஆகணும், இந்த பக்கம் சாச்சேன்னா ஆப்போசிட் சைட் ஃப்ளோ ஆகணும் இல்லையா? சில நேரங்கள்ல இந்த ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஃப்ளோ ஆகும், சில நேரங்கள்ல ஃப்ளோ ஆகாது. ஓ, அப்படியெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுகளை தான் நம்ம படிக்க போறோம், ரைட்? ஸோ த பிரைமரி திங் இஸ், ஃபர்ஸ்ட் திங் இஸ், when your river follows the slope of the underlying landform, when river follows the slope of the underlying platform, then it is called as concordant river system. அதாவது கீழே இருக்கக்கூடிய நதியோடைய கீழே இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம் உடைய ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்கார்டன்ட் ரிவர் சிஸ்டம். கன்கார்டன்ட் ரிவர் சிஸ்டம். ஒருவேளை ஃப்ளோ ஆகல, நான் என்னதான் ஸ்லோப் கொடுத்தாலும் அது வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு டிஸ்கார்டன்ட் ரிவர் சிஸ்டம். concordant and discordant river system. So concordant means if river follows the slope of the underlying platform, and discordant means it doesn't follow the slope of the underlying platform. So இதுதான் கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி கீழே ஒரு ஸ்லோப் கொடுத்து அது சொல் பேச்சு கேட்காம நதி பாட்டுக்கு வேற டைரக்ஷன்ல எப்படி ஃப்ளோ ஆக முடியும் பார்ப்போம். இதுதான் என்னன்னா நம்மளுக்கு அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கக்கூடியது. We can expect questions from this part, right? So first concordant river system பார்த்துலாம். concordant means சொல் பேச்சு கேட்டு கொடுத்த ஸ்லோப் படியா ஃப்ளோ ஆகக்கூடியது concordant river system. இப்போ இதுல வந்து மூணு டைப் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் இஸ் யுவர் concordant river system, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதோடைய ஸ்லோப் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பக்கமா சாஞ்சிருக்கு, ரைட்டா? அதனாலதான் நீங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. இப்போ இதுல வந்து பல்வேறு விதமான ஸ்ட்ரீம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் பிரான்ச் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சிக்வென்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அந்த ஸ்லோப்பை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய மெயின் பிரான்ச்சை வந்து கான்சிக்வென்ட் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காவேரி ரிவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்நாடகால ரைஸ் ஆகக்கூடியது வந்துட்டு நமக்கு இங்க தஞ்சாவூர் வரைக்கும் வருது இல்லையா? ஒரு மெயின் பிரான்ச் வரும். அந்த மெயின் பிரான்ச்சுக்கு நிறைய ட்ரிபியூட்டரிஸ் எக்ஸ்ட்ரா எல்லாம் வரும். பட் அந்த ட்ரிபியூட்டரிஸ் இல்லாம அந்த வெறும் அந்த சென்ட்ரல் பிரான்ச்சை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதான் கான்சிக்வென்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It is formed as a consequence of the underlying slope. அதனால the consequent rivers அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது இந்த மெயின் பிரான்ச்சுக்கு அடுத்த முக்கியமான ட்ரிபியூட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் திஸ் இஸ் யுவர் மெயின் பிரான்ச், அதோடைய அடுத்த முக்கியமான ட்ரிபியூட்டரி அப்படிங்கிறது என்னன்னா இப்ப இந்த மெயின் பிரான்ச் இல்லையா, செகண்ட் மெயின் பிரான்ச். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் ரிவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா, செகண்ட் மெயின் பிரான்ச் வந்துட்டு என்னன்னா சப்சிக்வெண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெயின் பிரான்ச் உடைய ஸ்லோப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த சப்சிக்வெண்ட் ரிவர்ஸ் உடைய பிரான்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ரைட்டா, அப்ப அதுக்காக வெவ்வேறு ஸ்லோப் இருக்கான்னா வெவ்வேறு ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி தான் மூவ் ஆகுது. லெட் அஸ் கன்சிடர் லைக் திஸ். இப்படி இருக்குது உங்களுடைய கிராஸ் செக்ஷன் அப்படின்னா, ரிவர் வந்து உங்களுக்கு இந்த வீல இருந்து இந்த வீல இருந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா, இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, கான்சிக்வெண்ட் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது வந்துட்டுன்னா இந்த ஸ்லோப்ல இங்க இருந்து இந்த ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். செகண்ட் ஸ்லோப். நம்ம பொதுவா ஒரு ரிவருடைய ஸ்லோப் அப்படிங்கும்போது என்னன்னா ஒரு டைரக்ஷன்ல தானே லேண்ட் ஃபார்ம் டில்ட் ஆயிருக்கணும். எப்படி பக்கத்திலே பெர்பெண்டிகுலரா இன்னொரு டில்ட் இருக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான டில்ட் தான் சொல்றாங்க. ரைட்டா, ஸோ இந்த டில்ட்னால உருவாகக்கூடிய ரிவர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜெனரலி சப்சிக்வெண்ட் ரிவர்ஸ் ஃபார்ம் த tributary for consequent rivers. ரைட்டா, ரைட். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா ரீசீக்வெண்ட் ரிவர்ஸ். மறுபடியும் அந்த பழைய ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் உடைய ஸ்லோப்பை ஃபாலோ பண்ணி வருது இல்லையா, அதுக்கு பேரலா ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ். கான்சிக்வெண்ட் அப்படிங்கிற மெயின் பிரான்ச்சுக்கு அப்படியே பேரலா சில ட்ரிபியூட்டரிஸ் உருவாகும். நீங்க ஒரு பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிபியூட்டரியும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கும். ரைட்டா, அந்த ஒவ்வொரு ட்ரிபியூட்டரியும் உருவாகிறதுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும், ஸ்லோப்பு தான். ரைட்டா, அப்ப இது உருவாகுது ரீசீக்வெண்ட் ஒன்று உருவாகுது அப்படின்னா இட் ஹேஸ் த சேம் ஸ்லோப் ஆஸ் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம். ரைட், ஸோ கான்சிக்வெண்ட்டுக்கு அப்படியே பேரலா இருக்கக்கூடியதை ரீசீக்வெண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா ஃப்ளோ ஆகக்கூடியது கான்சிக்வெண்ட் அங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகும். உங்களுடைய அப்சீக்வெண்ட் அப்படிங்கிறது நேரம் ஆப்போசிட்டுக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ரைட்டா, மேல இருந்து கீழே வருது, இது கீழே இருந்து மேல போற மாதிரி இருக்கும். ரைட், அந்த மாதிரியான ரிவர்ஸ் வந்து அப்சீக்வெண்ட். இது மேல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இது ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி அந்த கிராஸ் செக்ஷன் அப்படியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் குட்டி குட்டி ஸ்லோப் இருக்கும். பிகாஸ் லேண்ட் ஃபார்ம் இஸ் கம்ப்ளீட்லி அன்இவன். ரைட், ஒவ்வொரு லேண்ட் ஃபார்மும் ஒவ்வொரு மாதிரி அன்இவனா இருக்கும். இப்போ இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சரிஞ்சிருக்கு, சைடு இந்த மாதிரி சரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியால சின்ன சின்ன ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரிவர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ரிவருடைய டைரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ த மெயின் பிரான்ச் இஸ் கான்சிக்வெண்ட். அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய அடுத்த ட்ரிபியூட்டரி வந்து சப்சிக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் ட்ரிபியூட்டரியா இருக்கக்கூடிய ஒரு ரிவர் மெயின் பிரான்ச்சுக்கு பேரலா இருக்கக்கூடிய ரிவர் வந்து ரீசீக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் பிரான்ச்சுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகக்கூடியதை அப்சீக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, பெருசா இந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வராது. பட் ஸ்டில் டிஸ்கார்டன்ட் பத்தி கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நாம அதோட இன்னொரு பாதியையும் படிக்காம போக முடியாது இல்லையா. சோ அதனால இதையும் தெரிஞ்சுக்கணும். கன்கார்டன்ட் ரிவர்ஸ், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரீசீக்வெண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுல 3 தான் இருக்கு. Okay, fine. So the next part, the most important part is discordant river system. டிஸ்கார்டன்ட் ரிவர் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஸ்லோப் உடைய சொல் பேச்சு கேட்காம ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகக்கூடியதை வந்துட்டு டிஸ்கார்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. when river doesn't follow the topography of the surface, right? அப்ப வேற என்ன டைரக்ஷன்ல இது ஃப்ளோ ஆகலாம்? ஸ்லோப் உடைய சொல் பேச்சை கேட்கல. ஏன் அப்படி கேட்காம இருக்கு அப்படின்னா சில காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோடைய டைப்ஸை பத்தி பார்த்துருவோம். அதோடைய டைப்ஸ் பத்தி பார்க்கும்போது ஏன் அப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு அவுட்லைன் மட்டும் நோட் பண்ணுங்க. டிஸ்கார்டன்ட்னா என்ன நோட் பண்ணுங்க. டிஸ்கார்டன்ட் மீன்ஸ் when river doesn't follow the topography of the surface. It is of 2 types, antecedent and superimposed. இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ரிவர் சிஸ்டம்ஸ் ஒன்னு ஆன்டிசிடென்டா இருக்கும், இல்லைன்னா சூப்பர் இம்போஸ்டா இருக்கும். ஹிமாலய நதிகள் சொல்லுவாங்க இல்லையா, பிரம்மபுத்திரா, கங்கா, யமுனா, இந்த மாதிரியான ரிவர்ஸ் எல்லாமே ஆன்டிசிடென்ட் ரிவர் சிஸ்டத்துக்குள்ள வந்துடும். இந்த கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா இதெல்லாமே சூப்பர் இம்போஸ்டுக்குள்ள வந்துடும். அது ஏன் அப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம்.